பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் கடைசி வசனம். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். ஆமென். தாவீது ராஜா கடைசியா பேசின வார்த்தை இதுதான். காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். நான் காணாம போன ஆட்டை போல. ஒரு ஆட்டு மந்தையில ஒரு ஆடு வழி தப்பி போயிருச்சுன்னா, இவ்வளோ ஆடுகள் இருக்கு, ஒன்று காணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டின் மேல அக்கறை கொண்டு அந்த மேய்ப்பரானவர் தேடுவார் அல்லவா? அதே போல நம்மை மேய்க்கிற ஆண்டவர் நம்மை உண்டாக்கி அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆட்டுக்குட்டியானவரோடு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சாபமாயி, நம்மளுடைய அக்கிரமங்கள் மீறுதலுக்காக அவர் பலியாகி, பிரதான பலியாகி ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். அவருடைய இரத்தத்தால நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டி ஆனவரின் ரத்தம் நம்மளை பரிசுத்தவானாக்க, நம்மளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த, நம்மையும் அவரை போல மாற, பரிசுத்தத்துல மாற, ஆட்டுக்குட்டியாய் அவருடைய மந்தையில இருக்கிற ஆட்டுக்குட்டியாய், அவருடைய கோல் மட்டும் நம்மளை தேற்றுகிற ஆட்டுக்குட்டியாய் மாறி போய் கொண்டிருக்கும் போது வழி தப்பி போனா தாவீது அந்த டைம்ல சொல்றார், உமது அடியேனை தேடுவீராக. நான் வழி ஏதோ உம்முடைய வார்த்தையின்படி போய்கிட்டு இருக்கேன்பா, நான் ட்ராக் மாறும்போது நீங்க என்னை தேடுங்க, தேடி என்னை உமது மந்தைக்குள்ளாக சேர்த்து கொள்ளுங்க. தாவீது என்னோட விண்ணப்பமா இருக்கிறது. உமது கற்பனைகளை நான் என்னைக்குமே மறவேன் என்று தாவீது சொல்கிறார். தாவீதை போல, அவரை போல நாமளும் விண்ணப்பம் வைப்போமா இன்னைக்கு? எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி, உம்முடைய வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. எசப்பா தாவீதை போல எசப்பா நாங்களும் கேட்கிறோம், யாரெல்லாம் உம்முடைய மந்தையை விட்டு தூரமாய் போயிருக்கிறார்களோ அவர்களுக்காக உம்முடைய உமக்கு நேராக வருகிறோம். இந்த விண்ணப்பத்தை உமது அன்பின் கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எசப்பா நாங்க பின்மாற்றமாய் போகாதபடி உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க ஆவியானவர் எங்களுக்கு பலனை தருவீராக தகப்பனே. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா நாங்கள் எண்ணம் கொள்ளாதபடி இன்னும் நாங்கள் சீர் பொருந்த கிருபை செய்யுங்க. நாங்கள் வசனத்தில்தான் நிற்கிறோம் அப்படின்ற எண்ணம் கொள்ளாதபடி, சப்பா நாங்கள் சத்தியத்தின்படி தான் நடக்கிறோம் அப்படின்ற எண்ணம் கொள்ளாதபடி சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா இன்னும் உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு போதித்து, இன்னும் உம்முடைய வழியில நாங்கள் ஆழமாய், இன்னும் உம்முடைய அன்பில் ஆழமாய் கடந்து செல்ல, இன்னும் உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல, இன்னும் பரிசுத்தத்தை அடைய ஆவியானவரை கிருபை செய்யுங்க. இன்னுமாய் உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. இன்னுமாய் எங்களுக்கு கிருபைகளை அளித்தருளுங்க தகப்பனே. இன்னுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு நல்ல உடல் நல சுகத்தை தருவீராக தகப்பனே. இன்னுமாய் எங்களுக்கு ஆவியானவர் போகிற வழி நன்மை தீமை என்று கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எசப்பா உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை காத்தருளுங்க. எசப்பா போக்கிலும் வரத்திலும் பத்திரமாய் அவர்களை உம்முடைய வழியில இசப்பா நடக்கிற உம்முடைய பிள்ளைகளை இசப்பா நீர் அரவணைத்து கட்டி தழுவும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பில நாங்கள் நிலைத்திருக்க இசப்பா கிருபை பாராட்டுவீராக. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா எப்படிப்பட்ட இடரல்கள் வந்தாலும் இசப்பா இடரல்களை நாங்கள் பார்க்காதபடி, இசப்பா இடரல்கள் எங்களுக்கு நேரிடாதபடி, இசப்பா சோதனையிலிருந்து தப்பிச் செல்ல எங்களுக்கு வழி காண்பித்து உம்முடைய வழியில எங்களை நடத்தி செல்லுங்க. உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ இசப்பா ஆவியானவர் எங்களை நீர் நடத்துவீராக தகப்பனே. நீர் ஒருவரே பெருகணும், நாங்க சிறுகணும். எல்லா துதியும் எல்லா கணமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.